அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வணக்கம் ஐயா. இன்றைக்கி அன்னதானத்தின் மகிமை பற்றி இதுக்கு முன்னே ஒரு வாட்டி பேசியிருந்தீங்க, கிருஷ்ணார்ஜுன கதை. ஸோ அன்னதானத்தின் பற்றி ஏதாவது ஒரு நல்ல கருத்து வேறு ஏதாவது எடுத்து சொல்லுங்க ஐயா. அதாவது அன்னதானம் செய்கிறதுல பல பேர் பல விதமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு குருவுக்கு சிஷ்யன் தொண்டு செய்து கொண்டு இருந்து அந்த தொண்டின் மூலியமாக அந்த சிஷியன் பலன் பெற்ற கதையை கொண்டு வருகிறது. அதாவது ஒரு குருவிடத்தில் ஒரு சிஷியன் தொண்டு செஞ்சு கொண்டிருந்தான். காலை நேரம் எழுந்து எட்டத்திலே இருக்கிறது ஆறு, அங்கே போய் தண்ணி கொண்டு வருவதற்காக சென்று விட்டான். தண்ணி கொண்டு வருவதற்குள் இவருக்கு சமாதி ஆகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உடனே அவர் பார்த்தார், ஆகா, நமக்கு சமாதியாகும் நேரம் வந்துவிட்டது. நமது சிஷியன் வேலைக்கு போய்விட்டான், தண்ணிக்கு போய்விட்டான். தண்ணி கொண்டு வருவதற்கு வரையில் நாம் இருக்க முடியாது. அதனால் அவனுக்கு இவ்வளோ காலமாக பாடம் சொல்லி கொடுத்தும் இன்னும் குறையாக இருக்கிறது. அந்த குறை, அந்த மூல மந்திரத்தை அவனுக்கு சொல்லாமல் போகிறோமே என்ற எண்ணத்தில் உடனே ஆசிரமத்துக்குள் இருந்தவர் வெளியில் வந்து, வெளியில் மணல் கொட்டி இருந்தது. அந்த மணலிலே அந்த மந்திரத்தை எழுதி வைத்துவிட்டு அவர் சமாதியில் உட்கார்ந்து விட்டார். அந்த வழியாக ஊருக்குள் கூத்தடிக்கும் பெண்கள் இந்த வழியாக வந்தார்கள். அந்த காலத்தில் அந்த பெண்கள் எல்லாம் வந்து காது வளர்த்தி காதிலே பண ஓலையை சுருட்டி உள்ளே சொருகி வைத்திருப்பார்கள். காது பழையபடி ஓட்டை அடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக பெருசாக இருக்க வேணும்னு நாளுக்கு நாள் செய்வார்கள். அப்படி பண ஓலையை காதில் சொருகி கொண்டு வந்த பெண் அந்த வழியாக வந்தது. அந்த எழுத்தை பார்த்தது, ஏதோ எழுதி வைத்திருக்காரே என்று சொல்லி அது ஒரு ஊசியை வைத்து அந்த பண ஓலையை எடுத்து அதை எழுதி பழையபடி காதிலே சொருகி வைத்து கொண்டு சென்று விட்டது. அதோடு போகாமல் அந்த எழுத்தை அழித்து விட்டு போய்விட்டது. அதனால் அந்த சிஷியனுக்கு அந்த மந்திரம் கிடைக்கவில்லை. அதனால் என்ன பண்ணால், உடனே வந்து பார்த்தான், கதறினான், அழுதான். ஆகா, நம்ம குரு நம்மை விட்டு போய்விட்டாரே என்ற வருத்தத்தில் அழுது பிறண்டு உருண்டு தினமும் கஷ்டங்களை அனுபவித்தான். மறுபடி தேர்வு ஆகி பக்கத்தில் உள்ள ஆசிரமங்களில் போய் தகவல் சொல்லி அவர்களை எல்லாம் வரவழைத்து சமாதி வைத்து முடித்தான். அன்று இரவு சமாதி முடித்துவிட்டு உறக்கத்துக்கு சென்றான். அங்கே படுத்திருக்கும் போது ஒரு ஆசிரியர் வாக்கு கிடைத்தது. அப்பா, உனக்காக சில மந்திரங்கள் சொல்ல வேண்டியது இருந்துச்சு, மூல மந்திரங்கள். அதையெல்லாம் சொல்லுவதற்குள் எனக்கு டைம் வந்து நான் சென்று விட்டேன். ஆனால் இந்த மாதிரி நான் அந்த மந்திரத்தை தலவாசலில் எழுதி வைத்தேன். அதை கூத்தாடி பெண் வந்து அதை எழுதி கொண்டு சென்று விட்டார்கள். அதை அந்த ஓலையில் எழுதி காதிலே சொருகி கொண்டு சென்று விட்டார்கள். அவர்களை தேடி பிடித்து அந்த மந்திரத்தை படித்து நீ முக்தி அடைவாயாக என்று சொன்னார். இந்த ஆசிரியர் வாக்கு கேட்ட அவர் உடனே காலையில் எழுந்து ஒரு 10 நாள், அதாவது மகான்கள் சமாதியானால் 10 நாள் இருந்து அந்த சமாதியிலே பூசை செய்து 10ஆம் நாள் ஒரு கிரிகைகள் மாதிரி எல்லா சாதுக்களும் கூடி அதற்கான
பூஜைகளை செய்வார்கள். அதேபடி 10ஆம் நாள் செய்துவிட்டு 11ஆம் நாள் கிளம்பி விட்டார். இந்த கூத்தாடி பெண்ணை தேடிக்கொண்டு சென்றார். அப்படி சென்று போய்கொண்டே இருக்கிறார். ஊரூராக அலைகிறார். யாரையுமே பார்க்க முடியவில்லை. கடைசியாக பக்கத்து நாட்டிலே உள்ள அரசனுடைய ஊருக்கு செல்கிறார். அங்கே அந்த அரசனுக்கு குழந்தை இல்லாமல் ஒரு மகானிடத்திலே போய் அந்த அரசன் கேட்கிறார், எனக்கு குழந்தை இல்லை சாமி, என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், அதற்கான பரிகாரங்களை சொல்லுங்கள் என்று கேட்க அவர் சொல்லுகிறார், நீ ஒரு அன்னதான சாலை ஏற்படுத்தி அந்த அன்னதான சாலையில் ஒரு மணியை கட்டி தொங்கவிடு. அன்றாடம் அன்னதானம் நடக்கட்டும். ஒரு நாள் யார் ஒரு நல்ல புனிதமான மகான் வந்து உன்னுடைய அன்னதான சாலையில் உணவு அருந்துகிறாரோ அன்று உனக்கு நல்ல காலம் பிறந்தது என்று நினை. அன்றைக்குத்தான் மணி அடிக்கும். அது வரையில் அந்த மணி அடிக்காது, அது தானாக அடிக்கும். அப்படி அடித்து விட்டால் உனக்கு ஆண் குழந்தை பிறப்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சொல்லி வாழ்த்தி அனுப்பிவிட்டார். அந்த படி அவர் அரசன் இது என்ன பெரிய காரியமா, சாதாரணமாக நினச்சி அன்னதானம் எத்தனை ஜனங்கள் வந்தாலும் போட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் மதியம் உணவு முடிந்து விட்டது. அந்த மதிய உணவு நடக்கும் போதெல்லாம், அன்னதானம் நடக்கும் போதெல்லாம் அரசன், மந்திரி, பிரதானிகள் எல்லாரும் வந்து அந்த மணியை பார்த்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்காவது அடிக்காதான்னு சொல்லி பார்ப்பார்கள். அன்று அன்னதானம் எல்லாம் முடிந்து எல்லாரும் கிளம்பி போய்விட்டார்கள். அங்கே யாரும் இல்லை. சமையல்காரங்க, வேலை பார்க்குற பாத்திரம் வண்டம் கழுவுறவங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது சமையல் கட்டு பக்கம் போய் இவர் இங்கே அன்னதான சாலை நடக்குதே, அங்கே போய் அன்னதானம் சாப்பிட்லாம்னு போகிறாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. சமையல் கட்டு பக்கம் போய் பார்க்குறாரு. நின்று அவளை பார்த்தார். என்ன சாமி அப்படின்னு கேட்டார். ஒருவருக்கு சமையல்காரன் கேட்டார், இந்த மாதிரி உணவு அப்படின்னார். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, போ சாமி அப்படின்ட்டார். இவர் கிளம்பினார். அப்போ அங்கே பாத்திரம் தேய்த்து கொண்டு இருந்த ஒரு பெண் வந்து, சாமி, இந்த பாத்திரத்தில் அடிப்பத்து இருக்கிறது, அந்த பத்தையாவது நீ சாப்பிட்டு போங்க, அது வீணாத்தான் போங்க, இருங்க சாமி அப்படின்ட்டு ஒரு இலையிலே அந்த பத்து பிடிச்சிருந்த சாதத்தை, கருகின சாதத்தை எடுத்து வைத்து அதுக்கு ஒரு குழம்பை விட்டு அவர் கையிலே கொடுத்தார். அந்த அம்மா கொடுத்ததை கையேந்தி வாங்கி அந்த பக்கம் பின்புறம் போய் அதை உணவு எடுத்து வாயிலே வைத்தார். அங்கே வாயிலே வைத்த உடனே அடித்தது மணி. கண்ணீர். அரண்மனைக்கு சென்ற அரசன், மந்திரி, பிரதானிகள் எல்லாம் என்ன இன்னைக்கு மணி அடிக்குதே, எல்லாம் முடிஞ்சு போன பிறகு இதை எப்படி அடிக்கிறது என்று ஒடியாந்தார்கள் அன்னதான சாலையை நோக்கி. அங்கே வந்து பார்த்தால் ஒருவரையும் காணாம். என்ன நடந்தது என்று கேட்கும்போது அந்த பெண் சொல்கிறார், இந்த மாதிரி வேறுங்க அங்கே ஒரு சாமி இருக்கிறார், அவர் இந்த மாதிரி அடிப்பத்தை கொடுத்து அதை வாங்கிட்டு போய் சாப்பிட்டாரு, இங்கே அடிக்கிறதுங்க. ஆஹா, இப்பேற்பட்ட ஒரு மகானா அப்படி என்று சொல்லி அவர் அரசன் போய் அவரை கைகூப்பி வணங்கி, வாருங்கள் என்னுடைய அரண்மனைக்கு என்று அழைத்தார். சென்றார். அங்கே நீங்கள் எங்கள் அரண்மனையை விட்டு எங்கும் போகக்கூடாது, இங்கேயே நீங்கள் தங்க வேண்டும், உங்களுக்கு வேண்டிய சௌகரியங்கள் அத்தனையும் செய்து தருகிறேன் என்றார். நான் ஊரூராக திரிகிறேன் ஒரு காரியத்திற்காக, அந்த காரியம் நிறைவேற வரையிலும் நான் ஒரு இடத்தில் தங்க மாட்டேன் என்று சொல்ல, என்ன காரியமாக இருந்தாலும் சொல்லுங்கள், உடனே செஞ்சிடலாம்னார். அப்போ இந்த மாதிரி ஒரு பெண், கூத்தாடி பெண், காதிலே ஓலையிலே என்னுடைய குருநாதன் தரையிலே எழுதி வைத்த மந்திரத்தை எழுதி கொண்டு அந்த தரையை அழித்து விட்டு வந்துட்டார்கள். அந்த மந்திர எழுத்தை, அந்த எழுத்தை தேடிக்கொண்டு தான் அந்த ஓலைச்சுவடி எனக்கு வேண்டும், அதுக்காகத்தான் அலையேன் என்றார். அப்படியா, இதுக்காக நீங்கள் ஒன்றும் அலைய வேண்டாம்,
இந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் அதே மாதிரி பெண்கள் இருந்தால் எல்லாத்தையும் வரவழைச்சி கொண்டுட்டு வந்து உங்களுக்கு அதை வாங்கி தருகிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சாமி, இருங்கள் என்று சொல்லி வேலை ஆட்களுக்கு ஆணையிட்டார். உடனே வேலையாட்கள் எல்லாம் ஊர் ஊராக சென்றார்கள். அங்கே ஒரு பெண் தட்டுப்பட்டார். அவர்களை எல்லாம் அழைத்து வந்து கேட்டார்கள், இந்த மாதிரி காதிலே ஓலையிலே ஏதாவது எழுதி வைத்திருக்கிறீர்களா என்று கேட்க, சாமி, என் காதிலே இருக்கிற ஓலையில் ஒரு சாமியார் எழுதி வைத்த எழுதை நான் எழுதி வைத்திருக்கிறேன், இந்தாங்கள் என்று அந்த ஓலையை எடுத்து கொடுக்கிறார். வாங்கிறார், படித்து முடித்தார். எனக்கு உத்தரவு கொடுங்கள், நான் வருகிறேன் என்று அரசனிடம் உத்தரவு கேட்டார். எவ்வளவோ அரசன் சொல்லியும் முற்றும் உணர்ந்தவர்கள் மூலக்காட்டிலே பாருவார்கள். அவர்கள் உலக நன்மையை நாடி, ஊரை நாடி, ஊர் மக்கள் நல்லாக வாழ வேண்டும் என்று ஒரே ஆர்வத்தில் அடையக்கூடியவர்கள், அவர்களுக்காக தொண்டு செய்யவர்கள். அப்பேற்பட்ட தொண்டு மனப்பான்மை உடையவராக இருக்கும் காட்டித்தானே அவருக்கு அந்த அனுக்கிரகம் கிடைத்தது. அவர் கால் வைத்த உடனே அந்த இடத்துல ஓசை அடிக்கிறது என்றால் அதுபோல்தான் மகான்கள், நல்ல மகான்கள் எங்கெங்கு பாதம் படுகிறதோ அந்த பாதம் பட்ட இடமெல்லாம் பஞ்ச பூதங்களும் ஒதுங்கி சகலம் அந்த இடத்திலே நிறைவாகி அந்த இடத்திலே எல்லா செல்வம் பெருகி அன்னதான சாலைகள் அங்கங்கே பெருகி அவர்கள் காதம் பட்ட இடமெல்லாம் அன்னதான சாலைகளாக வழங்கி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அங்கங்கே ஒரு ஊர்களிலும் சாப்பிட்டு மகிழக்கூடிய அளவுக்கு உருவாகி இருக்கிறது. அந்த உருவாகிறதுக்கு காரணமாக இருந்து இப்படி அன்னதானம் செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நமது அருள்பெரும் ஐயா அவர்கள் நமக்கு ஆணையிட்டு சென்றார். அந்த ஆணையை எல்லாரும் திறமேற்கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால் நாம் எல்லோரும் ஆனந்தமாக வாழ்ந்து அருள் பெருஞ்சோதியினுடைய அருளை பெற வேண்டும், அதற்கான பாடுபடுவோம், எல்லாரும் பயனடைவோம் என்று சொல்லி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை